ஹாய், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசெண்டாக இந்தியா லெவலில் கோல்டோட விலை வந்து குறைஞ்சி மறுபடியும் இப்போ ஏறிடுச்சு. அதுக்கு என்ன காரணம் அப்படின்றத இந்த வீடியோ தெளிவாக பார்க்க போகிறோம். கோல்டோட விலை வந்து சரியறதுக்கும் ஏறுறதுக்கும் 2 ரீசன் இருக்குது. ஒன்று டொமஸ்டிக் இருக்கிற ரீசனு, இன்னொன்று இன்டர்நேஷ்னலாக இருக்கிற ரீசனு. டொமஸ்டிக்காக ரீசன் வந்து அப்புறமா பார்ப்போம். ஃபஸ்ட்டு இன்டர்நேஷ்னல் ரீசன் பார்ப்போம். இப்போ கோல்டு வந்து சரியறதுக்கும் ஏறுறதுக்கும் அந்த இன்டர்நேஷ்னல் ரீசன் தான் காரணம். இன்டர்நேஷ்னல் ரீசனில் இதுக்கு யார் காரணம் பார்த்தீங்கன்னா அமெரிக்கா தான். அமெரிக்கா அங்கே இருக்குது, ஆனால் இந்தியாவில் கோல்டு இங்கே நம்ம வாங்கிட்டு இருக்கோம். அதுக்கு என்ன சம்மந்தம்னா, இதுக்கு கொஞ்சம் வரலாறு பின்னாடி போய் பார்க்கணும். என்னென்னு பார்த்தீங்கன்னா, செகண்ட் வேர்ல்டு வார் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் இந்த இடத்துல உலக லெவலில் எல்லா நாட்டுக்குமே சரி மிகப்பெரிய பொருளாதார சிக்கலாகிடுச்சு. அப்படி ஆனதுக்கப்புறம் எல்லா நாடுகளும் ஒன்று சேர்ந்து ஒரு முடிவு பண்ணுறாங்க. சரி, நம்ம எல்லாத்துக்கும் பொருளாதார சிக்கலாகிடுச்சு, நம்ம எல்லாருமே இனிமேல் ட்ரேட் பண்ணிக்கலாம், ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு ட்ரேட் பண்ணிக்கலாம். அப்படி பண்ணணுன்னா அதுக்கு ஒரு கரன்சி தேவை. அந்த கரன்சி யாரும் நாங்கள் பேசி முடிவு பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் அமெரிக்கன் டாலரை கொண்டு வந்தாங்க. அமெரிக்கன் டாலரை கொண்டு வந்துட்டு அவங்க வந்து ஒரு டிமாண்ட் வச்சாங்க, நீங்கள் அமெரிக்கன் டாலரை கொண்டு வந்துட்டீங்க, ஆனால் நீங்கள் வந்து உங்களுடைய கரன்சி இருந்ததுனால நீங்கள் இஷ்டத்துக்கு டாலர் அடிச்சிடக்கூடாது. நீங்கள் எந்த அளவுக்கு டாலர் அடிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு ஏற்ற மாதிரி ஒரு கோல்டு கையிருப்பு வச்சுருக்கணும். அதாவது இப்போ 1 கிலோ தங்கம் ரெடி பண்ணுறாங்கன்னா அதுக்கு உங்கள்கிட்ட 1 கிலோ தங்கம் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் $1000 பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு சட்டம் கொண்டு வராங்க. அது நாளில் 1980களில் அந்த சட்டத்தை இல்லை, எங்கள்கிட்ட கோல்டு கம்மியாக தான் இருக்குது, ஆனால் வேர்ல்டுக்கு இப்போது டாலர் அதிகமாக தேவைப்படுது, அதனால் நாங்கள் வந்து இந்த சட்டத்தை முறியடிக்கிறோம், அந்த சட்டத்தை எங்களுக்கு தேவைன்னு சொல்லி அதை ரத்து பண்ணுறாங்க. ரத்து பண்ணதுக்கப்புறம் அவங்க வந்து கொஞ்சம் அதிகமாகவே டாலர் படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் பேசிக்காக அமெரிக்கன் கரன்சி வந்து டாலர் எவ்வளோ வச்சுருக்காங்களோ அதை வச்சு தான் பேஸ் பண்ணி நடந்துட்டுருக்காங்க. ஸோ இதுதான் அமெரிக்கன் டாலருக்கும் கோல்டுக்கும் இருக்க தொடர்பு. ஏன்னா அப்போ ஏன் அந்த முடிவு பண்ணாங்கன்னு கேட்டிங்கன்னா, மற்ற நாடுகள்லேயும் அந்த டிமாண்ட் போட்டாங்கன்னா நீங்கள் கோல்டு வச்சுருக்கணும், அப்போ தான் டாலர் அடிக்குன்றது. இப்போ சப்போஸ் அமெரிக்கன் டாலர் நிறைய எல்லா நாடுகளும் வாங்கிட்டு நாளைக்கு அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா அந்த அமெரிக்கன் டாலரை கொடுத்துட்டு திருப்பி அமெரிக்காவிலேருந்து அந்த கோல்டு ரிசர்வ் திருப்பி வாங்கிக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணாங்க. அதனால தான் நீங்கள் எந்த அளவுக்கு கோல்டு வச்சுருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி டாலர் பிரிண்ட் பண்ணணும்னு சொல்லி ஒரு சட்டத்தை கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் ரத்து பண்ணிட்டாங்க. ஸோ இந்த கோல்டோட விலையை தீர்மானிக்க யாருன்னு பார்த்தீங்கன்னா லண்டன் புல்லியன் மார்க்கெட் அசோசியேஷன். அவங்க தான் இந்த கோல்டோட ரேட்டில் முடிவு பண்ணுறாங்க. வேர்ல்டு லெவலில் எல்லாத்துக்குமே அவங்க தான் இந்த கோல்டோட ரேட்டை முடிவு பண்ணுறாங்க. இது வந்து அமெரிக்கா பேஸ் பண்ணி தான் முடிவு பண்ணுறாங்க. சரி, இப்போ குறைஞ்சதுக்கு என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, டொனால்ட் ட்ரம்ப் வந்து அமெரிக்கா எலெக்ஷன் ஜெயிச்சிட்டாரு. அவர் ஜெயிச்சதுக்கு அப்புறம் தான் இங்கே வந்து கோல்டோட விலை எல்லாமே இறங்க ஆரம்பிக்குது. ஏன்னா இப்போ இன்வெஸ்ட் பண்ண இன்வெஸ்டர்ஸ்லாம் டொனால்ட் ட்ரம்ப் முன்னாடி எதில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்க பார்த்தா கோல்டு தான் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஏன்னா அப்போது அமெரிக்காவோட எக்கானமி கொஞ்சம் இன்ஃப்ளேஷனில் போயிட்டு இருந்தது. அப்போ இன்ஃப்ளேஷனில் போகிறதுனால அவங்க பாண்ட்லேயோ இல்லை அமெரிக்கன் டாலரையோ இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு பயந்துட்டு அவங்க எல்லாமே கோல்டு இன்வெஸ்ட் பண்ணாங்க. ஏன்னா கோல்டு வந்து எப்படியுமே அப்ரிஷியேட்டிங் அசட் தான், அதனுடைய விலை வந்து ஏறிட்டே தான் இருக்கும். அதனால் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. டொனால்ட் ட்ரம்ப் வந்ததுக்கப்புறம் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, கோல்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு பாண்ட்லேயும் இப்போ ஸ்டாக் மார்க்கெட்லேயும் அமெரிக்கன் கரன்சிலையும் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படி பண்ணதுனால கோல்டோட ப்ரைஸ் வந்து இறங்க ஆரம்பிச்சிருச்சு, டாலரோட ப்ரைஸ் ஏற ஆரம்பிச்சிருச்சு. டாலர் வந்து எந்த அளவுக்கு ப்ரைஸ் ஸ்ட்ராங்காக இருக்கும் அந்த அளவுக்கு கோல்டோட ப்ரைஸ் இறங்கும். அதுதான் அமெரிக்காவில் நடக்கும். ஸோ டொனால்ட் ட்ரம்ப் வந்ததுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருமே அவங்க இன்வெஸ்ட் பண்ணதெல்லாம் ஸ்டாக் மார்க்கெட்லேயும் அப்புறம் பாண்ட்லேயும் இன்வெஸ்ட் பண்ணதுனால என்னென்ன சொன்னாங்க, டொனால்ட் ட்ரம்ப் வந்தாங்கன்னா கிரிப்டோ கரன்சியோடைய யூசேஜ் அதிகமாகும், கிரிப்டோ கரன்சி வந்து நல்லா வளரும்ன்றதுனால அவங்க எல்லாரும் அந்த அமௌண்ட் எடுத்துகிட்டு போயிட்டு கிரிப்டோ கரன்சியை இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் எலான் மஸ்க்குமே கிரிப்டோ கரன்சியில் ஒரு பார்வை வச்சுருந்தாரு. அதனால் கிரிப்டோ கரன்சியோட விலை ஏற ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா டொனால்ட் ட்ரம்ப்புக்கு எலான் மஸ்க்கு உதவி செஞ்சதுனால அவரும் அவங்க ஃப்ரெண்டு. ஸோ அதனால் கிரிப்டோ கரன்சியோட வேலை ஏற ஆரம்பிச்சிச்சு. இப்போ மக்கள் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, கிரிப்டோ கரன்சிலையும் அப்புறம் ஸ்டாக் மார்க்கெட்லேயும் பாண்ட்லேயும் இன்வெஸ்ட் பண்ணதுனால அவங்க கோல்டு இன்வெஸ்ட் பண்ணலை, கோல்டு இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் தான் எடுத்துகிட்டு போயிட்டு அதை இன்வெஸ்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அமெரிக்காவுடைய டாலர் ஸ்ட்ராங் ஆனதுனால அதோடைய விலை கம்மியாகிடுச்சு. எந்த அளவுக்கு கம்மியாகிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவிலேயே 13ஆம் தேதி 14ஆம் தேதி பக்கம் வந்தீங்கன்னா $1000 பக்கம் எனக்கு கம்மியாகிடுச்சு. ஆனால் வேர்ல்டு லெவலில் இதை விட ரொம்ப அதிகமாக கம்மியாகிடுச்சு. ஆனால் இந்தியாவில் மட்டும் கம்மியாகும் பார்த்தீங்கன்னா, இந்தியா வந்து ஒரு வீக் கரன்சி ஆகிடுச்சு. ஏன்னா டொனால்ட் ட்ரம்ப் வந்ததுக்கப்புறம் எல்லாருமே அங்கே வந்து டொனால்ட் ட்ரம்ப் வந்து இமிகிரேஷன் கட் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னதுனால எஃப்டிஐலாம் வந்து இந்தியாவுக்கு வராது, இந்தியாவில் வந்து அது கம்மியாக எஃப்டிஐ வரும் அப்படின்ற மாதிரி தெரிஞ்சதுனால இங்கே வந்து இன்வெஸ்ட் பண்ணுறது கம்மியாகிடுச்சு. இந்தியாவுடைய கரன்சி ரேட்டுமே வீக் ஆகிடுச்சு. ஆனால் வேர்ல்டு லெவலில் குறைஞ்ச அளவுக்கு இந்தியா லெவலில் குறையல. அடுத்து இப்போ 2 மணிக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மறுபடியும் கோல்டோட ப்ரைஸ் வந்து ஏற ஆரம்பிச்சிருக்கும். அதுக்கு என்ன காரணம் பார்த்தீங்கன்னா, அதுக்கும் அமெரிக்கா தான் காரணம். சரி, ஸ்டாக் தான் இன்வெஸ்ட் பண்ணிட்டாங்களா, அப்படியே அமெரிக்கா அதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா, 3 நாளைக்கு முன்னாடி ஜோ பைடன் வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வெளியிடுறாரு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, உக்ரைன் வந்து லாங் ரேஞ்ச் மிசைல்ஸை யூஸ் பண்ணிக்கலாம், அவங்க வந்து ரஷ்யா மேலே எத்தனை நாள் பயன்படுத்திக்கலாம். இத்தனை வருஷமாக என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா ஜோ பைடன், நீங்கள் வந்து லாங் ரேஞ்ச் மிசைல் யூஸ் பண்ணக்கூடாது ரஷ்யா மேலே. ஆனால் இப்போ என்ன சொல்லிட்டாங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் சொன்னதுனால ஒரு போர் பதட்டம் வருமான்ற நிலைமையில்
மறுபடியும் எல்லாருமே கோல்டில் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் கோல்டோட ப்ரைஸ் மறுபடியும் ஏற ஆரம்பிச்சிருச்சு. சரி, ஏன் ஜோ பைடன் இத்தனை வருஷமாக இப்போ சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, அமெரிக்க அதிபரோட காலம் இன்னும் ஒரு 30 நாள்லேயே 40 நாள் முடிய போகுது. அவர் போகிறதுக்கு முன்னாடி எதனா உக்ரைனுக்கு உதவி செய்யணும்னு சொல்லி இது சொல்லிட்டு போயிட்டாரு. ஏன்னா அடுத்து டொனால்ட் ட்ரம்ப் வந்தாருன்னா அங்கே போர் நடக்காது, அதனால் அவர் வந்து உதவி செய்யணும்னு சொல்லிட்டு போயிட்டாரு. அதனாலேயே இப்போது எல்லாமே இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் கோல்டில் பண்ண ஆரம்பிச்சதுனால இப்போ 2 மணி நேரத்துலேருந்து உங்களுக்கு மறுபடியும் கோல்டு ப்ரைஸ்லாம் ஏற ஆரம்பிச்சிருக்கும் ரீசெண்டாக. ஸோ இதனால தான் இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் எதனா பிரச்சனை அமெரிக்கா பண்ணாங்கன்னா அது இந்தியாவுக்கு கோல்டு பாதிக்கும். இது கோல்டு மட்டும் தான் பாதிக்குமான்னு கேட்டிங்கன்னா இல்லை, அடுத்து வந்து இந்தியாவுடைய இம்போர்ட் எக்ஸ்போர்ட்டு அதையுமே பாதிக்கும். அது எப்படி பாதிக்கும்ன்றதை அடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன். அந்த வீடியோவில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வேணும்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல்லை கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, இப்போ இன்டர்நேஷனல் மார்க்கெட்டில் இதுதான் பிரச்சனை. டொமஸ்டிக்காக கோல்டு ப்ரைஸ் எப்படி வரும் பார்த்தீங்கன்னா, ஒரு 3-4 மாதத்துக்கு முன்னாடி இந்தியாவுடைய யூனியன் பட்ஜெட் அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா கோல்டோட டேக்ஸை 6% கட் பண்ணாங்க. அதுப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரைஸ் வந்து கம்மியாச்சு. சப்போஸ் வந்து கவர்மெண்ட் வந்து அவங்க டேக்ஸ் கட் பண்ணாங்க, இம்போர்ட் டியூட்டி கட் பண்ணாங்கன்னா அப்போ கோல்டோட ப்ரைஸ் வந்து கம்மியாகும். சரி, அந்த டைம் அவங்க ஏன் கட் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி தான் 100 டன் தங்கத்தை வந்து பிரிட்டன்லேருந்து நம்ம இறக்கணும் இந்தியா ரிசர்வ் பேங்க்கு. அதை வெளியே புழக்கத்தில் வருதா கட் பண்ணியிருந்துருக்கலாம். ஸோ பேசிக்காக பார்த்தீங்கன்னா இதுதான் பிரச்சனை. இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் அமெரிக்காவுடைய கரன்சி ஸ்ட்ராங் ஆச்சுன்னா கோல்டோட ப்ரைஸ் வந்து கம்மியாக ஆரம்பிக்கும். அப்படி கம்மியாச்சுன்னா நமக்கும் கம்மியாகும். அங்கே கரன்சி வீக் ஆரம்பிச்சதுன்னா கோல்டோட ப்ரைஸ் அதிகமாகும். அங்கே ஆகுச்சுன்னா நமக்கு அதிகமாகும். ஏன்னா அமெரிக்காவில் இருக்க ஒரு நிறுவனம் தான் கோல்டோட ப்ரைஸை தீர்மானிக்கிறாங்க. இந்தியாவில் இம்போர்ட் டியூட்டியை கட் பண்ணாலோ இல்லை டேக்ஸ் கம்மி பண்ணாலோ கோல்டோட ப்ரைஸ் கம்மியாக ஆரம்பிக்கும். ரீசெண்டாக கோல்டு கம்மியாக இன்னொரு ரீசன் பார்த்தீங்கன்னா ஃபெஸ்டிவல் டைம், தீபாவளி டைம்ன்றதுனால கோல்டு அது இன்னுமே கம்மியாச்சு. தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் எவ்வளோ கம்மியாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, 13 நவம்பர் வந்து 10 கிராம் தங்கம் 24 கேரட் வந்து 73,970 ரூபா வந்தது. அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா 14 72,820 ரூபா வந்தது. அதுக்கு அடுத்த நாள் 15 72,920 ரூபா இருந்தது. இப்போ 3 நாளைக்கு முன்னாடி இந்த போர் அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறம் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரேடியாக மேலே ஏறி 18ஆம் தேதி 73,450 ரூபாயும் 19ஆம் தேதி 74,180 ரூபாயும் இருக்குது. இப்போது 20ஆம் தேதி பார்த்தீங்கன்னா 74,710 ரூபா இருக்குது. ஸோ அமெரிக்கன் மார்க்கெட்டில் அங்கே எதாவது பிரச்சனை ஆச்சுன்னா இல்லை வெஸ்ட்டில் இருக்க கண்ட்ரீஸில் என்ன பிரச்சனை ஆச்சுன்னா இங்கே நமக்கும் அடிப்படும். இதுதான் குளோபலைசேஷன். ஏதாவது ஒரு நாடு எங்கேயாவது பிரச்சனை பண்ணாங்கன்னா அது நமக்கும் பாதிக்கப்படும். இதே மாதிரி இந்தியாவுடைய எஜுகேஷன், எக்கனாமிக்ஸ், பிஸ்னஸ், பாலிடிக்ஸ் பற்றின விஷயங்களை தெரிஞ்சுக்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.